ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் சிறப்பு மிகுந்த பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை எல்லாம் சேவித்து வரக்கூடிய அற்புதமான இந்த வேளையிலே நவ திருப்பதிகளிலே அடுத்ததாக நாம் எந்த திருப்பதிக்கு செல்லப் போகிறோம்? பெருங்குளம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்து நாயகன் மாயக்கூத்தன் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் இந்த எம்பெருமானுக்கு மாயக்கூத்தன் என்று பெயர்? திருமலை திருப்பதி வேங்கடவனை போல் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். சுதை பெருமாளாக மூலப்பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த திருத்தலத்தினுடைய மகாத்மியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அம்சாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் நாட்டிய கலையிலே வல்லவர். எனவே பலரையும் நாட்டிய கலையால் மயக்கி சிறை வைத்திருந்த சமயம் தேவர்களை எல்லாம் அவன் நாட்டியத்தாலே நாட்டிய போட்டிக்கு அழைத்து வென்று அவர்களை துன்புறுத்தினார். தேவர்கள் பெருமாளிடத்திலே சொல்ல, பகவான் மாய கூத்தனாக வந்து அவனுக்கு மேலாக நாட்டியமாடி கூத்தாடியே அவனை வீழ்த்தினாராம். இப்படி ஒரு அற்புதமான க்ஷேத்திரம்தான் மாயக்கூத்தன் என்று சொல்லக்கூடிய பெயரை தாங்கி பெருங்குளம் க்ஷேத்திரத்திலே சேவை சாதிக்கிறார். இவர்தான் சனீஸ்வர தோஷத்தை அகற்றக்கூடிய பெருமாள். மிக ஏற்றமாக மற்றொரு விதமாக ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். வேதசாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்தணன் வாழ்ந்து வந்தான். அவருக்கு குமுதவல்லி என்று சொல்லக்கூடிய பெண் நாயகியானாள். அவர்களுக்கு கமலவல்லி என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை பிறந்த சில காலங்களுக்கு பிறகு பெருமாளைத்தான் தான் ஏற்பேன் என்று சொல்லி கடுமையான நிஷ்டையிலே இருக்க பெருமாளும் மணந்து கொண்டார். இது ஒரு புறம் இருக்க, அந்த அம்சாசுரன் அதாவது தான் அழிவதற்கு முன்பாக வேதசாரனுடைய மனைவியான குமுதவல்லி மீது ஆசை கொண்டு அவளை கடத்தி சென்று ஒரு குகையிலே அழைத்து விட்டார். வேதசாரன் இந்த தவறும் செய்யாதவர். ஓடோடி சென்று பெருமாளிடத்திலே பரிதவித்து தன் மனைவியை அபகரித்து சென்றதை குறையாக கூறி வருந்தியவுடன் எம்பெருமான் அம்சாசுரன் எங்கே இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப ஒரு நாட்டிய திருவிழாவையே நடத்தினான். அதிலே அவன் நாட்டியத்திலே யார் வெல்கிறார்களோ அவர்கள் வென்றவர்கள் வீழ்ந்தவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே பகவானுடைய அந்த அற்புதமான நாட்டியம் அம்சாசுரனை அழித்தது. அவனுடைய கால்களை பற்றி அப்படியே கிருகிருவென்று சுற்றி பூமியிலே அடித்து துணி துவைப்பதைப் போலே தோய்த்து அவனை அடித்தார். காரணம் என்ன? பிறர் மனை நோக்க ஆண்மையே பேராண்மை என்று சொல்லப்பட்டுள்ளது. பிறர் மனைவி மீதும் பிறர் பொருட்களின் மீதும் ஆசை வைத்தால் இந்த அம்சாசுரனுக்கு கிடைத்த தண்டனை தான் எல்லோருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராமாயணத்திலே ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். ஒரே நேரத்திலே சப்த நதியை கொண்டு வந்து சந்தியாவந்தனம் செய்யக்கூடியவன். சிவ பூஜையிலே லயித்திருந்தவன். சாமகானத்தால் சிவபுரானை வசப்படுத்தி அற்புதமாக சந்திரகாசம் என்ற வாளை பெற்றவன். அது மட்டுமா, தனது அற்புதமான சிவபக்தியால் சிவபுரானை மகிழக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சிவபக்தனாக விளங்கினான். ஆனால் என்ன புண்ணியம்? மாதரசியான மங்கையர் கரசியான சீதா பிராட்டியாரை தவறான நோக்கத்தோடு அணுகியதால், பிறர் மனை நோக்கியதால் ராவணன் அழிந்தே போனான். எனவே பிறர் மறை நோக்கினால் கண்டிப்பாக துன்பம் நேரும் என்பதற்கு இவைதான் சரித்திர சான்றாக இருக்கிறது. எனவே இந்த மாயக்கூத்தன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் மாயங்களை புரியக்கூடியவன், மாயைகளை அழிக்கக்கூடியவன். எனவே இந்த திருத்தலத்தை அற்புதமாக நம்மாழ்வார் தன் பாசுரத்தால் பாடுகிறார். இந்த எம்பெருமானை நாம் எப்பொழுதெல்லாம் சேவிக்க வேண்டும் என்றால் சனிக்கிழமையிலே சேவிப்பது விசேடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சனியுடைய தோஷத்தை அகற்றக்கூடியவர். பொங்கு சனி, கங்கு சனி, மங்கு சனி என்பார்கள். அஷ்டமச்சனி, ஏழரை நாட்டு சனி என்று சனீஸ்வர பகவான் வந்து பிடிக்கும் பொழுதும், அர்த்தாஷ்டமச்சனியாக 4ஆம் இடத்திற்கு வரும் பொழுதும், 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுதும் அவர்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பார்கள். அதிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் தான தர்மங்களை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு சான்றான தலமாக இந்த திருத்தலம் அமைகிறது. எனவே பெருங்குளம் என்ற பெயரிலேயே குளம் இருக்கிறது. அந்த மிகப்பெரிய குளத்தில் எம்பெருமானுக்கு தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். எனவே இந்த பெருங்குளத்திற்கு சென்று நாம் ஸ்நானம் செய்தித்தோமேயானால்
நம்மை பிடித்திருக்கக்கூடிய சனிப்பீடைகள் விடுபட்டுவிடும் என்று பெரியோர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். வைகானச ஆகமப்படி இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் எல்லாம் நடக்கின்றன. நான் இந்த திருத்தலத்தை சுற்றி வரும் பொழுதே நமக்கு என்ன உணர்வு தோன்றுகிறது என்றால், சகலவிதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியவன் எம்பிரான், இந்த எம்பிரான் என்றே தோன்றுகிறது. ஏனென்றால் நிற்கக்கூடிய திருக்கோலத்தினுடைய வடிவமே அப்படிப்பட்டதாக விளங்குகிறது. திருமலையில் இருக்கக்கூடிய சீனிவாசனே இங்கும் எழுந்தருள் இருக்கிறான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், அந்த திருமலை சீனிவாசனிடத்தில் தான் சனீஸ்வர பகவான் அபச்சாரப்பட்டு 7 மலையிலிருந்து கீழே சரிந்து விழுந்து பெருமாளை நோக்கி தவம் இயற்றி, பெருமாளிடத்திலே என்னுடைய சனிக்கிழமை உனக்கான கிழமையாக மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை பெருமாள் ஏற்றார். அதனால் தான் புரட்டாசி மாதம் வந்துவிட்டால் நாம் எல்லோரும் சனிக்கிழமை விரதம் இருக்கிறோம், சனிக்கிழமை பெருமாள் ஆலயம் செல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சனிக்கான கிழமையை தன் கிழமையாக பெருமாள் ஏற்று அருள்பாலித்ததால் அந்த சாங்கோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தலமாக இந்த பெருங்குளம் அமைகிறது. ஆழ்வார்களுடைய பாசுரம் ஒருபுறம், கருட சேவையின் மகத்துவம் மறுபுறம், வேதசாரன் என்ற ரிஷியின் தவத்திற்கு கட்டுப்பட்டவனாக விளங்கிய பெருமாளுடைய அனுக்கிரகம் மறுபுறம், இப்படிப்பட்ட ஒரு திவ்யமயமான திருத்தலம் அமைதியாகவே காட்சி தருகிறது. எனவே இந்த திருத்தலத்திற்கு நாம் ஒருமுறை சென்று, முக்கியமாக சனிக்கிழமை என்று சென்று, அதாவது விசேஷம் சரித்த எள் தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை தந்து அதன் மூலம் வாழ்விலே உயர்த்தி நம் நிலை எம்பெருமானுடைய அருளால் உயர்வதற்கு தன் அனுக்கிரக மழையை பொழிவான் பெருங்குளம் மாயக்கூத்த பெருமான். எனவே அந்த மாயக்கூத்தனை மாயா மாதவா மதுசூதனா என்று அவன் திருவடியை பற்ற வேண்டும். காளிங்க நர்த்தனம் செய்த பகவானை பார்ப்பதற்காக சிவபிரானும் முருகனுமே ஓரோடி வந்தார்களாம். அவன் காளிங்கன் என்ற பாம்பின் மீது கிருஷ்ணாவதாரத்திலே திரு நடனம் ஆடிய பொழுது அதை கண்டு 33 கோடி தேவர்களும் மலர் மாறி பொழிந்தார்களாம். எனவே கூத்தாடுவது என்பது அவனுக்கு ஒன்றும் புதிதல்ல. வெண்ணெய் குடத்தை வைத்துக் கொண்டும் ஆடுவான், வெறும் குடத்தை வைத்துக் கொண்டும் ஆடுவான். அம்சாசுரன் போன்ற அசுரர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக தன்னுடைய பாதத்தினாலே அவன் எத்தகைய ஜாலத்தையும் செய்வான் என்பதை காட்டக்கூடிய இந்த அற்புதமான திருத்தலத்திற்கு வந்தான் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் நீங்கிவிடும், சனிதோஷம் விலகிவிடும். சிலர் பில்லி சூனியத்தால் அவதிப்படும் பொழுது இந்த தலத்திற்கு வந்து சனிக்கிழமை என்று பிரார்த்தனை செய்து பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தினால் துன்பங்கள் நீங்கும் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாமும் அதற்கேற்ப பெருங்குளத்து மாயக்கூத்தனை அவன் திருவடி பற்றி வணங்கி நலம் யாவும் பெறும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.